வணக்கம் மக்களே. உங்கள் கனி மீண்டும் வந்திருக்கேன். இன்னைக்கு வியாழன், சித்திரை மாசம் 24ஆம் தேதி. இன்னைக்கு வானத்தை பாத்தீங்கன்னா நம்ம சந்திரன் தனுசு ராசியில பூராடம் நட்சத்திரத்துல சஞ்சரிச்சிட்டு இருக்காருங்க. திதி பஞ்சமி யோகம் சாத்தியம்னு நல்ல அமைப்புல இருக்கு. முக்கியமா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம்ங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேசம் ராசிக்காரங்களும் ஒரு சின்ன எச்சரிக்கையோட இருங்க. மத்த ராசிகளுக்கு என்னன்னு பாப்போம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளாக இருக்க வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் ரொம்பவே அவசியம்ங்க. உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பண விஷயத்துல ஓரளவு நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், உறவுகளோடு நல்ல இணக்கம் ஏற்படும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கலாம். சமூக வட்டத்துல உங்களுக்கான மதிப்பு உயரும், நல்ல வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா உங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதனால செலவுகள் அதிகமாகும், தேவையற்ற மன உளைச்சலும் வரலாம். 7.5 சனியின் ஆரம்ப கட்டம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். சூரியனும் அத்துடன் அஸ்தங்கமான புதனும் முதல் வீட்டிலேயே இருப்பதால் கோபம், அவசரம், ஈகோ போன்ற விஷயங்கள் அதிகமாகும். இதனால தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பிருக்கு. பேச்சில் ரொம்பவே கவனம் தேவைங்க. வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது. 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. இல்லனா ஆன்மீக விஷயங்கள்ல உங்க மனம் லயிக்கலாம். கோவில்களுக்கு சென்று வரலாம். பிள்ளைகள் விஷயத்துல கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருப்பதால் அவங்க மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அவங்க உடல் நலத்திலையும் படிப்பிலையும் அக்கறை காட்டுங்க. வியாழக்கிழமையன்று பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சில விஷயங்களில் உங்களுக்கு தெளிவையும் ஸ்திரத்தன்மையையும் தரும். குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான மனநிலை கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இன்று உங்களுக்கு சவால்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் பணவரவு இருக்கும், ஆனா செலவுகளும் கூடும். 7.5 சனியின் தாக்கமும் ராசி அதிபதியின் பலவீனமும் இருப்பதால் எல்லா விஷயத்திலும் நிதானம் தேவை. இன்றைய தினத்திற்கான நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். இது குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் இருமுறை யோசிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்கள், மன அமைதி கிடைக்கும். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னா, யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். சிக்கனமாக இருப்பது அவசியம். பகல் 1:40 PM முதல் 3:15 PM வரையிலான ராகு காலத்தில் எந்த புதிய அல்லது முக்கியமான காரியங்களையும் தொடங்க வேண்டாம். இன்றைய தினத்திற்கான பரிகாரமாக ஓம் நம சிவாய அல்லது சனீஸ்வரர் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்றைய தினத்திற்கான உங்கள் ஒட்டுமொத்த மதிப்பெண் 2. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டிலேயே சஞ்சரிப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு அமைப்புங்க. இது உங்களுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கையையும் ஒரு வசீகரமான ஆளுமையையும் கொடுக்கும். உங்க தனிப்பட்ட குணங்களும் உறவுகளும் ரொம்பவே மேம்படும். இது ஒரு நல்ல விஷயம். அதேபோல லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இணைந்திருப்பது நிதி ரீதியான ஆதாயங்களை அள்ளித்தரும். உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கியே நகரும். தொழிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா நிலுவையில இருந்த காரியங்கள் கூட இன்னைக்கு கைகூடும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிப்பது பணவரவை மேலும் உறுதிப்படுத்தும். 10ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்துல எதிர்பாராத நல்ல விஷயங்களும் புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமான அம்சங்கள். ஆனா இன்னைக்கு சந்திராஷ்டமம்ங்கிறதுனால சந்திரன் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது மனசுல ஒரு சின்ன குழப்பத்தையும் தேவையற்ற அலைச்சலையும் தரக்கூடும். அதனால எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாருங்க. புதிய முயற்சிகளை தொடங்குறதையும் கொஞ்சம் தள்ளி போடலாம். 12ஆம் வீட்டில் சூரியனோட அஸ்தங்கமான புதன் சஞ்சரிப்பதனால எதிர்பாராத செலவுகளும் சில தவறான புரிதல்களும் வர வாய்ப்பிருக்கு. கேது பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். வீட்டு சூழல்ல ஒரு நிம்மதி குறைவு ஏற்படலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம் பஞ்சமி திதி அமைந்திருக்கிறதுனால பெரிய முதலீடுகளை தவிர்த்துட்டு ஆன்மீக விஷயங்கள்லையும் குடும்ப உறவுகள்லையும் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. என்ன செய்யலாம்?
குடும்பத்தினரோட அன்பா பழகுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிதானமா முடிவெடுங்க. மன அமைதிக்கு ஆன்மீகத்துல ஈடுபடுங்க. என்ன செய்யக்கூடாது? சந்திராஷ்டமம்ங்கிறதுனால முக்கியமான முடிவுகளை இன்னிக்கு தள்ளி போடுங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். ராகுகாலம் மதியம் 1:40 மணியிலிருந்து 3:15 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல புதிய காரியங்களை தொடங்காம இருக்கிறது நல்லது. பரிகாரமா ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். சிவபெருமான் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றது மனசுக்கு நிம்மதி தரும். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம், இல்லனா பசுக்களுக்கு உணவு வழங்கலாம். இது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கான உங்க ராசி பலன் மதிப்பெண் 4ன்னு சொல்லலாம். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்கள் ராசியிலேயே, அதாவது லக்னத்திலேயே குரு பகவான் அமர்ந்திருப்பது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும், மனத்தெளிவு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கும் திறன் உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் சக்தியை தரும். தொழில் ரீதியாக பார்த்தால் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருப்பதால் உங்கள் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும். உங்களது கடின உழைப்புக்குரிய பலனை இன்று நீங்கள் அறுவடை செய்யலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் காணலாம். வேலை செய்யுமிடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். நிதி ஆதாயங்களை பொறுத்தவரை 11ஆம் வீட்டில் சூரியனுடன் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் அஸ்தங்க நிலையில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவோ அல்லது எதிர்பாராத வழிகளில் சில நன்மைகளும் பண வரவுகளும் உண்டாகலாம். 3ஆம் வீட்டில் கேடு பகவான் இருப்பதால் உங்களுக்கு தைரியம் கூடும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிப்பீர்கள். சகோதர சகோதரிகளுடன் உறவு நல்லிணக்கத்துடன் இருக்கும். ஆனால் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உறவு முறைகளில் சில உணர்வுபூர்வமான சவால்களை சந்திக்க நேரிடலாம். கணவன் மனைவி உறவில் அல்லது கூட்டாளிகளுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புண்டு. எனவே அனுசரித்து செல்வது மிகவும் அவசியம். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் அனாவசியமான செலவுகள் வர வாய்ப்புள்ளது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலோ அல்லது தேவையற்ற விஷயங்களுக்காக பணம் செலவழிப்பதிலோ கவனமாக இருங்கள். நிதி நிர்வாகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 9ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதால் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும்போது கவனமாக இருங்கள். பயணங்களில் சில தடைகள் ஏற்படலாம். தந்தையுடனான உறவில் சில குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். எனவே பொறுமையாக இருங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் இந்த வியாழக்கிழமையில் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு மன அமைதியை தரும். இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மதியம் 1:40 PM முதல் 3:15 PM வரை உள்ள ராகு காலத்தில் தவிர்ப்பது நல்லது. இந்த நேரத்தில் எந்த புதிய காரியங்களையும் தொடங்க வேண்டாம். இன்றைய தினத்திற்கான உங்கள் ராசி பலன் மதிப்பெண் 5க்கு 4 என்று சொல்லலாம். நீங்கள் செய்ய வேண்டியவை என்று பார்த்தால், உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நல்லுறவை பேணுங்கள். இது உங்கள் மன அமைதிக்கு உதவும். ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபட்டு மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். செய்யக்கூடாதவை என்றால் பங்கு சந்தை போன்ற நிதி சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். ராகு காலத்தில் புதிய முயற்சிகளை தொடங்குவதை தவிருங்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து நிதானமாக பேசுங்கள். இல்லையென்றால் உறவுகளில் தேவையற்ற விரிசல்கள் வரலாம். பரிகாரமாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் ஜபிக்கலாம். வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்குச் சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். இது உங்கள் கஷ்டங்களை குறைத்து நல்ல பலன்களை தரும். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான உங்களது ராசி பலனை பார்க்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கும். இது வழக்கு விஷயங்களில் அல்லது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தித் தரும். இதனால் நீங்கள் தைரியமாக எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் பகவான் வலுவாக சஞ்சரிப்பதால் உங்களது தொழில் மற்றும் கௌரவம் மேம்படும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்.
மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் ஆதரவையும் பெறுவீர்கள். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் கூட உருவாகலாம். ஆனாலும் அதே 10ஆம் வீட்டில் புதன் பகவான் அஸ்தங்க நிலையில் இருப்பதால் தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சில தடுமாற்றங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படக்கூடும். அவசரம் காட்டாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் 2 முறை யோசித்து செயல்படுவது நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் நிதி ஆதாயங்கள், குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கலாம். உங்களது சமூக வட்டமும் விரிவடையும். ஆனால் குரு பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. குறிப்பாக வியாழக்கிழமையான இன்று பணத்தை கையாளும் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. 9ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பது தந்தை வழி உறவுகளிலும் அதிர்ஷ்ட விஷயங்களிலும் சில தடைகளையும் தாமதங்களையும் ஏற்படுத்தலாம். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. பயணங்களின் போது கூடுதல் எச்சரிக்கை தேவை. திடீர் செலவுகள் அல்லது எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவும் குடும்பம் மற்றும் பண விஷயங்களில் சில அலைச்சல்களுக்கு 2ஆம் வீட்டில் உள்ள கேதுவும் காரணமாக அமையலாம். பூராடம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதால் மனதளவில் சில சவால்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் தைரியம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம், நிதி ஆதாரம் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள், குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும். இன்றைய தினத்திற்கான செய்ய வேண்டியவை: தொழில் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள். நிதி ஆதாயங்களை சரியாக நிர்வகித்து தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். குடும்பத்தினருடன் அன்பாகவும் பொறுமையாகவும் பேசுங்கள். செய்யக்கூடாதவை: யாரையும் நம்பி பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம். மதியம் 1:40 முதல் 3:15 வரையிலான ராகு காலத்தில் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். சிறு கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி குடும்ப உறவுகளை சிக்கலாக்காதீர்கள். பரிகாரமாக ஓம் பிரம் பிருகஸ்பதையே நமக என்ற குரு மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானுக்கு உகந்த தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். மேலும் ஏழைகளுக்கு அல்லது கல்வி சார்ந்த நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு சுமார் 3 மதிப்பெண்கள் கிடைக்கிறது. இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையாக அமையட்டும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மிதமான பலன்கள் தான் அமையப் போகுது. ஆனா சில நல்ல விஷயங்களும் சில கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. முதல்ல நல்ல விஷயங்களை பாப்போம். உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதனால உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். மேலும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதால நீங்க வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். உங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் கூட உருவாகலாம். அது மட்டுமில்லாம இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதால குரு பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இப்போ கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பாப்போம். உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்டுல இருக்கார். அங்கே புதன் பகவான் அஸ்தங்க நிலையில இருக்கிறதால தந்தை வழி உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கோங்க. நீங்க பேசும்போது நிதானமா யோசிச்சு பேசுறது ரொம்ப முக்கியம். 5ஆம் வீட்டுல சந்திரன் இருக்கிறதால உங்க பிள்ளைகளோட நலன்ல நீங்க கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது வரும். அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கொஞ்சம் கூடுதல் செலவுகளும் ஏற்படலாம். இன்னைக்கு சந்திரன் பூராடம் நட்சத்திரத்துல இருக்கிறதும் பஞ்சமி திதியா இருக்கிறதும் உங்க மனசுல ஒருவித அலைபாயும் தன்மையையும் சின்ன சின்ன குழப்பங்களையும் தரலாம். 8ஆம் வீட்டுல செவ்வாய் மற்றும் சனி பகவான் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல நீங்க ரொம்பவே கவனம் செலுத்தணும். தேவையற்ற பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. உடம்புக்கு ஏதாவது சின்ன அசௌகரியம்னா கூட உடனே மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்க. 7ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்க கூட்டாளிகளோடவோ அல்லது உங்க வாழ்க்கை துணையோடவோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையா விட்டு கொடுத்து போறதுதான் இந்த நேரத்துல நல்லது. உங்க ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறதால சில சமயங்கள்ல ஒரு தனிமை உணர்வு அல்லது ஒரு குழப்பமான மனநிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு பாப்போம். குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால புது முதலீடுகள் பத்தி நீங்க யோசிக்கலாம். அதுக்கான ஆலோசனைகளை கேட்கலாம்.
தொழில் ஸ்தான சுக்கிரனால பணியிடத்துல உங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானை வணங்கி நன்மைகளை பெறலாம். செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, அஷ்டங்க புதன் 9ஆம் வீட்ல இருக்கிறதால தந்தை வழி உறவினர்களோட வாக்குவாதங்களை கண்டிப்பா தவிர்த்திடுங்க. ராகு காலம், அதாவது பிற்பகல் 1:40 மணி முதல் 3:15 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. அஷ்டம செவ்வாய் மற்றும் சனியால தேவையற்ற பயணங்கள் மற்றும் உடல் நலனில் அலட்சியம் காட்டுறது வேண்டாம். இன்றைய தினத்துக்கான பரிகாரமா புதன் காயத்ரி மந்திரத்தை சொல்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பெருமாள் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லனா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அல்லது ஏழை எளியவர்களுக்கு பச்சை பயிறு தானம் செய்யறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான உங்க மதிப்பெண் 3ஆக இருக்குது. மொத்தத்துல ஒரு மிதமான பலன்கள் நிறைந்த நாளா இருக்கும். கவனத்தோட செயல்படுங்க, நல்லதே நடக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்க ராசி பலன் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் வாங்க. உங்க ராசிக்கு குரு பகவான் 10ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதால தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். புதுசா வாய்ப்புகள் தேடி வரும். உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். பொது வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பு உயரும். சுக்கிரன் பகவான் 9ஆம் வீட்ல இருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும்னு சொல்லலாம். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் சுலபமா நடக்கும். ஆன்மீகத்துல உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். மனசுல ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைக்கும். ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசிநாதனான புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து 8ஆம் வீட்ல அஸ்தமனமாகியிருக்கார். இதனால சில குழப்பங்கள் வரலாம். முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாம். அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் கவனம் தேவை. சின்ன உபாதைகள் வந்தா உடனே பாத்துக்கிறது நல்லது. சூரியனும் 8ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். பண விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கனமா இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்யறதை இன்னைக்கு தவிர்த்திடுங்க. சந்திரன் 4ஆம் வீட்ல இருக்கிறதால மனசுல ஒரு சின்ன சலசலப்பு இருக்கலாம். மன அமைதி குறைய வாய்ப்பிருக்கு. குடும்பத்துல சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால வீட்ல உள்ளவங்க கிட்ட பொறுமையா பேசுறது நல்லது. செவ்வாயும் சனியும் 7ஆம் வீட்ல சேர்ந்து இருக்கிறதால கணவன் மனைவி உறவுகள்ல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. சின்ன விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதமா மாறலாம். கூட்டு தொழில் பண்றவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சக ஊழியர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட பொறுமையா பேசுங்க. வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது உறவுகளுக்கு ரொம்ப நல்லது. 6ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு எதிரிகளை தைரியமா சமாளிக்கக்கூடிய சக்தி அதிகமாகும். எந்த ஒரு சவாலையும் நீங்க துணிச்சலா எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. கேது பகவான் 12ஆம் வீட்ல இருக்கிறதால ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும். இறை வழிபாடுல மனம் லயிக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதால குரு பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். அதனால எந்த ஒரு சவாலையும் சிறப்பா எதிர்கொண்டு நீங்க வெற்றி அடைவீங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை மனசுல சொல்லிக்கலாம். நேரம் கிடைக்கும்போது பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் செய்யலாம். பச்சை பயிறு தானம் செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. தேவைப்படுறவங்களுக்கு பச்சை பயிரை கொடுக்கலாம். இந்த பரிகாரங்களை செய்யறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் நீங்கி மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். உங்களுக்கான இன்றைய தினத்துக்கான மதிப்பெண் 4. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடிய நாளாக அமையும்னு சொல்லலாம். முதல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம். உங்க ராசிக்கு குரு பகவான் 9ஆம் வீட்ல சஞ்சாரம் பண்றார். இதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானா தேடி வரும். ஆன்மீகத்துல உங்க ஈடுபாடு ரொம்பவே அதிகரிக்கும். தந்தையின் மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவும் உதவிகளும் கிடைக்கும். முக்கியமா இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதால குருவோட பலம் ரொம்பவே கூடி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் இன்னும் அதிகமாகும். சந்திரன் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல பூராடம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். இதனால உங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தைரியமா எடுத்து செய்வீங்க. சகோதரர்களோட உறவுல நல்ல மேன்மை இருக்கும். தகவல் தொடர்புகளும் சிறப்பா அமையும். ஒரு முக்கியமான தகவலை பரிமாறணும்னா இன்னைக்கு நல்ல நாளா இருக்கும். சனியும் செவ்வாயும் 6ஆம் வீட்ல இருக்கிறதால எதிரிகள் தொல்லைகள் குறையும். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நீண்ட நாளா ஏதாவது நோய்கள் உங்களை வாட்டி வந்தா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். கேது பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சாரம் பண்றதால எதிர்பாராத ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீண்ட நாளா நீங்க ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இன்னைக்கு நிறைவேறவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை.
கடத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சூரியனும் அஸ்தமன புதனும் சேர்ந்திருக்காங்க. இதனால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தருக்கொருத்தர் ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போறது ரொம்ப அவசியம். வியாபார கூட்டாளிகளோட பேசும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அஸ்தமன புதன் இருக்கிறதால தகவல் பரிமாற்றத்துல சில தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால வெளிப்படைத்தன்மையோட பேசுறது ரொம்ப அவசியம். மறைமுகமா எதுவும் பேச வேண்டாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். உடல் நலத்துல சிறு சிறு தொந்தரவுகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால சுகபோகங்கள்ல ரொம்ப மிதக்காம இருக்கிறது நல்லது. 5ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால பிள்ளைகள் விஷயத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்க. அவங்களோட கல்வி, ஆரோக்கியம் பத்தி விசாரிங்க. முதலீடுகள் செய்யறதுல அவசரம் காட்ட வேண்டாம். முக்கியமா நண்பகருக்கு பிறகு வரக்கூடிய ராகு காலம், அதாவது மதியம் 1:40 மணியிலிருந்து 3:15 மணி வரைக்கும், இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. இன்றைய தினத்துல நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, ஆன்மீக சிந்தனைகள்ல ஈடுபடுங்க. எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நிதானத்தோட பேசுங்க. முக்கியமா ராகு காலத்தை தவிர்த்து மத்த நேரங்கள்ல உங்க முக்கியமான முடிவுகளை எடுங்க. நீங்க செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்தா, கூட்டாளிகளோட தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க. அவசரமா எந்த முதலீடுகளையும் செய்யாதீங்க. உடல் நலத்துல அலட்சியமா இருக்காதீங்க. பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேத்தி வழிபடுறதோ இல்லைனா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யறதோ உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கான உங்க ராசி பலனுக்கு நான் கொடுக்கிற மதிப்பெண்கள் 5க்கு 4 நட்சத்திரங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். பொதுவா இன்னைக்கு சுப பலன்களும் சின்ன சின்ன சவால்களும் கலந்துதான் இருக்குன்னு சொல்லலாம். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்ல சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல ரொம்ப பலமா உட்கார்ந்திருக்காரு. அதனால கணவன் மனைவி உறவுல ஒரு நல்லிணக்கம் இருக்கும். தொழில் கூட்டாளிகளோடையும் நல்ல புரிதல் ஏற்படும். புது நண்பர்கள் கிடைப்பாங்க. சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். இது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சம். அதேபோல சூரியன் உங்க ராசிக்கு 6ஆம் வீட்ல இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லைகள் குறையும். உங்களுக்கு இருந்த கடன் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். கேது 10ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க உத்தியோகத்துல ரொம்ப கவனமா ஒருமுகமா செயல்படுவீங்க. சில சமயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத அங்கீகாரங்கள் கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. ஆனா சில கிரக நிலைகள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுது. குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் வீட்ல இருக்கிறதாலையும் சனி பகவான் 5ஆம் வீட்ல இருக்கிறதாலையும் நிதி விஷயங்கள்லயும் குடும்ப விஷயங்கள்லயும் சில தடங்கல்கள் வரக்கூடும். உங்க ராசிநாதனான செவ்வாய் 5ஆம் வீட்ல சனியோடு சேர்ந்து இருக்கிறதும் சந்திரன் 2ஆம் வீட்ல பூராடம் நட்சத்திரத்துல இருக்கிறதும் நீங்க பேசுற விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்னு காட்டுது. முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப விழிப்புணர்வோடு செயல்படணும். ராகு பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதால வீடு, வாகனம் தொடர்பான சில செலவுகள் வரலாம். இல்லனா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. புதன் பகவான் 6ஆம் வீட்ல இருந்தாலும் அவர் அஸ்தமன நிலையில இருக்கிறதுனால புதனோட முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகலாம். இன்னைக்கு வியாழக்கிழமைன்றதால குருவோட அருளை பெற நீங்க கண்டிப்பா முயற்சி செய்யணும். அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு பிற்பகல் 1:40 இருந்து 3:15 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, உறவுகள்ல நல்லிணக்கத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். உங்க துணையோட தரமான நேரத்தை செலவழிங்க. கடன் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்தி நல்ல முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுங்க. உத்தியோகத்துல முழு கவனத்தோட செயல்பட்டு புது அங்கீகாரங்களை வாங்கிக்கோங்க. எதை செய்யக்கூடாதுன்னா, பெரிய நிதி முடிவுகள் எடுக்கவோ புதுசா எந்த முதலீடுகளையும் செய்யவோ இந்த நேரத்துல தவிர்த்திடுங்க. குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்கள் வராம பாத்துக்கோங்க. அமைதிய பேணணும். ராகு காலம் பிற்பகல் 1:40 இருந்து 3:15 வரைக்கும், யமகண்டம் காலை 5:45 இருந்து 7:20 வரைக்கும். இந்த நேரங்கள்ல முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்காதீங்க. பரிகாரமா என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு குரு மந்திரத்தை நீங்க சொல்லலாம். தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்யலாம். வியாழக்கிழமையான இன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவது, முதியவர்களுக்கு உதவுவது இல்லனா கல்விக்கு உதவி செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் உங்களுக்கு சுபமா அமையட்டும். உங்களுக்கான மொத்த பலன் 3 மார்க்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பது வியாழன்கிழமையான இன்று கூடுதல் சிறப்பானது. இந்த அமைப்பு திருமண உறவுகளிலும் கூட்டுத் தொழில்களிலும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு உயரும், புதிய தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயம் காண்பீர்கள். தைரியஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கும். சகோதரர்களுடன் உங்கள் உறவு மேலும் வலுப்படும். எந்த சவாலையும் எதிர்கொள்ளும் மனப்பான்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டாகும். இது ஒரு நல்ல சாதகமான அம்சம். ஆனால் உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் மனதில் சற்று குழப்பங்களும் சில சமயங்களில் உணர்ச்சி வசப்படும் நிலையும் ஏற்படலாம். 5ஆம் வீட்டில் சூரிய பகவானும் அஸ்தமன நிலையில் உள்ள புதன் பகவானும் இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அவர்களின் கல்வி அல்லது ஆரோக்கியத்தில் சிறு தடைகள் வர வாய்ப்புள்ளது. புதன் அஸ்தமனமாக இருப்பதால் பேச்சில் நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பதால் வீடு, வாகனம், தாயார் விஷயங்களில் சில போராட்டங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். இதனால் மன அமைதி சற்று குறைய வாய்ப்புண்டு. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கடன், நோய், எதிரி தொந்தரவுகள் ஏற்படக்கூடும். உறவுகளிலும் சில சிக்கல்கள் வரலாம். எனவே கவனமாக இருங்கள். 9ஆம் வீட்டில் கேது இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அதே சமயம் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்று பூராடம் நட்சத்திரம் என்பதால் கலை மற்றும் பொழுதுபோக்கு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். இன்றைய தினத்திற்கான உங்கள் ஒட்டுமொத்த பலன் 4 மதிப்பெண்கள். இன்று நீங்கள் செய்ய வேண்டியவை: குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமையான இன்று முக்கிய காரியங்களை தொடங்கலாம். உங்கள் கூட்டாளி அல்லது துணைவருடன் மனம் விட்டு பேசுங்கள். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவது மன அமைதியை தரும். செய்யக்கூடாதவை: மதியம் 1:40 PM முதல் 3:15 PM வரையிலான ராகு காலத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். பிள்ளைகள் விஷயத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ஊக வணிகம் அல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பரிகாரமாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். வியாழனன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். பொறுமையும் நிதானமும் இன்றைய நாளுக்கு மிகவும் அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாமா? உங்க ராசிநாதனான சனி பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறது ரொம்பவே நல்ல பலத்தை கொடுக்குங்க. இது உங்க முயற்சிகளுக்கும் சகோதர உறவுகளுக்கும் ஒரு பெரிய பலமா இருக்கும். அத்துடன் சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறது காதல் விஷயங்கள்ல, குழந்தைங்களோட விஷயங்கள்ல, கலைத்துறைகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரும். எதிர்பாராத பணவரவு கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்ல இருக்கிறதுனால உங்க துணிச்சல் இன்னும் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா எதிர்கொள்வீங்க. ஆனா சந்திர பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாம். மனசுல ஒரு அமைதி இல்லாம போக வாய்ப்பிருக்கு. சூரியன் 4ஆம் வீட்ல இருக்கிறது தாய் மற்றும் வீட்டுச் சூழல்ல சில மன உளைச்சல்களை கொடுக்கலாம். கொஞ்சம் கவனமா இருங்க. புதன் பகவான் 4ஆம் வீட்ல அஸ்தமனமாகி இருக்கிறதுனால தகவல் தொடர்புகள்ல குழப்பங்கள் வரலாம். படிப்புல ஒரு சோர்வு, தாய் வழி உறவுகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். குரு பகவான் 6ஆம் வீட்ல சஞ்சரிக்கிறது கடன், நோய், எதிரிகள் தொந்தரவுகளை குறிக்குது. அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ராகு பகவான் 2ஆம் வீட்ல இருக்கிறதுனால குடும்பத்திலையும் நிதி நிலையிலையும் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். கேது பகவான் 8ஆம் வீட்ல இருக்கிறது திடீர் தடைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்க வாய்ப்பிருக்கு. இன்றைய தினம் வியாழக்கிழமை, பஞ்சமி திதியில இந்த கிரக நிலைகள் உங்களை ரொம்பவே கவனமா செயல்பட வலியுறுத்துது. குறிப்பா ராகு காலம் மதியம் 1:40 மணியிலிருந்து 3:15 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது நல்லது. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ராசிநாதனான சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் புதன் அஸ்தமனமாகி இருக்கிறது, சந்திரன், குரு, ராகு, கேதுவோட சஞ்சாரம் சில சவால்களை கொடுக்கலாம். அதனால ரொம்பவே கவனமா செயல்படணும். இந்த நாள்ல நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாமா? சனி பகவானையும் சுக்கிர பகவானையும் வணங்குறது ரொம்ப நல்லது. மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா பயிற்சி செய்யலாம். முக்கியமான முடிவுகளை ராகு காலம் முடிஞ்ச பிறகு எடுங்க.
ராகு காலத்துல எந்த ஒரு புதிய ஒப்பந்தங்களையும் செய்யாதீங்க. தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. குறிப்பா குடும்ப விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. பெரிய அளவிலான பண முதலீடுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லது. பரிகாரமா ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்றது நல்ல பலன் தரும். பசுக்களுக்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை பயிறு தானம் செய்யறது உங்க கஷ்டங்களை குறைக்கும். இன்றைய தினத்துக்கான உங்க ஒட்டுமொத்த பலம் 5ல் 3ன்னு சொல்லலாம். கவனமா இருங்க, நல்லதே நடக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உங்க ராசிக்கு சூரிய பகவானும் அஸ்தங்கமான புதன் பகவானும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால உங்க தைரியம் அதிகமாகும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செய்வீங்க. அதே போல உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட உறவும் ரொம்பவே மேம்படும். அவங்க கூட சந்தோஷமா பேசி பழகுவீங்க. குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் வீட்ல அமர்ந்திருக்கிறதால பிள்ளைகள் வழியில உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி உண்டாகும். அவங்களோட சாதனைகள் உங்களுக்கு பெருமையை கொடுக்கும். சுக்கிர பகவான் 4ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க வீட்ல சந்தோஷமும் அமைதியும் நிறைந்திருக்கும். குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை நிலவும். சந்திரன் பகவான் 11ஆம் வீட்ல, அதாவது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால இன்னைக்கு எதிர்பாராத வழிகள்ல உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. கொஞ்சம் அசந்த நேரத்துல கூட பணவரவு உண்டாகும். ஆனா இப்ப உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதால சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ராசி அதிபதி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 2ஆம் வீட்ல இருக்கிறதால பண விஷயங்கள்ல ரொம்பவே நிதானமா செயல்படணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே போல நீங்க பேசுற வார்த்தைகள்ல கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. முதல் வீட்ல ராகு பகவானும் 7ஆம் வீட்ல கேது பகவானும் இருக்கிறதால உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. அதே சமயம் உங்க உறவுகளோட பழகுறப்பவும் கொஞ்சம் நிதானமா இருங்க. இன்னைக்கு சந்திரன் பூராடம் நட்சத்திரத்துல சஞ்சரிக்கும் இந்த பஞ்சமி திதியில எந்த ஒரு புது முயற்சியையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செயல்படுவது நல்லது. மதியம் 1:40 மணி முதல் 3:15 மணி வரை ராகு காலம் இருக்கு. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ புதுசா எந்த வேலையையும் ஆரம்பிக்கிறதையோ தவிர்த்திடுங்க. மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடவும் கவனத்தோடவும் செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம். அதனால முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கலந்து ஆலோசிங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப நிதானமாவும் ஒரு திட்டத்தோடவும் செயல்படுங்க. உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தி தேவையான ஓய்வை எடுத்துக்கோங்க. ராகு காலத்துல புது முயற்சிகளை தவிர்த்திடுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம பொறுமையா இருங்க. ஆடம்பர செலவுகளை குறைச்சு சேமிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. பரிகாரமா ஓம் ஐம் ஐம் ஆரோக்கிய சௌக்கியாய சனீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லலாம். பக்கத்துல இருக்கிற சனி பகவான் சன்னதி அல்லது பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். வியாழக்கிழமைங்கிறதால இன்னைக்கு தட்சிணாமூர்த்திய வழிபடலாம். அதே போல சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி சனி பகவான வழிபட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறது ரொம்ப விசேஷம். மொத்தத்துல இந்த நாளுக்கான உங்க ராசி பலனின் மதிப்பீடு 5க்கு 4 நட்சத்திரங்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் வீட்ல அமர்ந்திருப்பது ரொம்பவே சிறப்பான ஒரு அம்சங்க. இதனால வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். குடும்பத்துல ஒரு சந்தோஷமோ அமைதியும் நிலவும். மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். 10ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிக்கிறதால உங்களோட தொழில் அல்லது உத்தியோகத்துல ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். புதிய பொறுப்புகள் புது வாய்ப்புகள் தேடி வரலாம். உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதால சுப காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது எளிதாக முடியும். 6ஆம் வீட்ல கேது பகவான் இருக்கிறதால நீண்ட நாட்களா இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறையும். கடன் தொடர்பான விஷயங்கள்லயும் ஒரு தெளிவு கிடைக்கும். வழக்குகள்ல சாதகமான நிலை உருவாகலாம். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆனா உங்க ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உடல்நிலையில ஒரு சின்ன சோர்வும் மனசுல ஒரு குழப்பமும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது அஷ்டம சனியோட உச்சகட்ட காலம்ங்கிறதால நீங்க செய்யற ஒவ்வொரு செயலிலும் கூடுதல் கவனத்தோட செயல்படணும். அவசரம் வேண்டாம். 2ஆம் வீட்ல சூரியனும் அஸ்தமன நிலையில உள்ள புதனும் இருக்கிறதுனால உங்க பேச்சுல நிதானம் ரொம்பவே அவசியம். வார்த்தைகளை அளந்து பேசணும். நிதி விஷயங்கள்ல கவனத்தோட செயல்படுங்க.
அவசரமா எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். தேவையற்ற செலவுகள் அதிகமாகாம இருக்க ஒரு திட்டமிட்டு செயல்படணும். 12ஆம் வீட்ல ராகு பகவான் இருக்கிறதுனால சிலருக்கு தூக்கமின்மை வரலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கு. பூராடம் நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் சஞ்சரிக்கிறதால கலை, இசை போன்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பொறுமையுடனும் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா இன்றைய தினத்தை சிறப்பா எதிர்கொள்ளலாம். மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 4 நட்சத்திரம் கிடைக்குதுங்க. இன்றைய நாளை சிறப்பாக்க குரு பகவானை வணங்கி உங்க நாளை தொடங்குங்க. வேலை தொடர்பான புதிய வாய்ப்புகளை ஆராய்ந்து முடிவெடுங்க. குடும்ப உறுப்பினர்களோட நல்லிணக்கமா இருங்க, அது மன அமைதி தரும். முக்கியமான நிதி முடிவுகளை குறிப்பா ராகு காலம் பிற்பகல் 1:40 முதல் 3:15 நேரத்துல எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டாம சின்ன சின்ன உபாதைகள் வந்தாலும் உடனே கவனிங்க. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கணும். பரிகாரமா ஓம் சனைச்சராய நமஹங்கிற மந்திரத்தை 108 முறை ஜெபிக்கலாம். சனி பகவான் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபமேத்தி வணங்குங்க. முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில்ல நவக்கிரக சன்னதியில வணங்கலாம். முடிஞ்சா மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குங்க. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்னைக்கு வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவான் சந்நிதிக்கு போய் வணங்கிட்டு வாங்க. முடிஞ்சா மஞ்சள் நிற ஆடை அணியலாம், இல்லனா மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்யலாம். நாளைக்கு சந்திரன் வேறொரு நட்சத்திரத்துல சஞ்சரிக்கிறார். அப்போ என்ன நடக்கும்னு நாளைக்கு காலையில பாப்போம். நம்ம ஆஸ்ட்ரோகனி சேனலை விரும்பி உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. மறக்காம மணியடிங்க. astrokani.comல முழு பலன்களையும் பாருங்க. உங்கள் கனி சொல்றேன். நாளைக்கு சந்திப்போம்.